தமிழில் காணாமல் போன வார்த்தைகளை தேடி கண்டெடுத்து நமது மண்பாசம் வாசகர்களுக்கு தந்து வருகின்றார் எழுத்தாளர் அனுத்தமா அவர்கள். இந்த இதழில் கிளை என்ற வார்த்தை குறித்து விளக்கம் தந்திருக்கின்றார். அவரின் வாய்மொழி கேட்போம். கிளை என்றால் எல்லோருக்கும் புரியும், முதன்மையானதொன்றினை சார்ந்து வளரும் ஓர் அமைப்பு கிளை எனப்படும். கிளை என்றால் முதலில் நினைவுக்கு வருவது மரக்கிளைதான். அடுத்து கடைகள் பற்றிய கிளைகள், வணிக கிளைகள் ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு பரவி கிடப்பதை கிளைகள் என்பீர்கள். ஆனால் அவற்றுக்கும் மேலே கிளை என்பதற்கு பல பொருள்கள் உண்டு என்பதை அறிவீர்களா? மலர் கொத்தும் கிளை என்ற சொல்லில்தான் அறியப்பட்டது. மரக்கிளை, பூங்கொத்து இவற்றோடு பசுந்தளிர் இலைகளுக்கும் கிளை என்று பெயர். மூங்கிலும் மூங்கில் வழி இசையும் சங்க காலத்தில் கிளை என்றுதான் சொல்லப்பட்டன. கிளை கருவி என்ற ஓர் இசைக்கருவியும் அக்காலத்தில் இருந்ததாம். இவை ஏன்? நமது சுற்றம் சொந்த பந்தம் எல்லாம் நமது குலக்கிளைகள்தான். நாங்க கூட்டு குடும்பம் கொப்பும் கிளையுமாயிருந்தோம் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்ளும் பெரிய குடும்பங்கள் இன்றும் உண்டு. மகாபாரதத்தில் கிளை கதைகள் அதிகம் உண்டு. கிளை கொம்பு என்றால் மரக்கொம்பு மட்டுமல்ல, பன்றியின் கோரை பல்லுக்கும் அதுதான் பெயர். கிளைத்தல் என்ற புதிய கிளை விடுதல், உண்டாதல், பெருகுதல், விளைதல், நிறைதல், இப்படி நெருக்கமாக பொருட்கள் உண்டு. கிளை நதி ஓர் ஆற்றிலிருந்து பிரிந்து ஓடும் சிற்றாறு. கிராமங்களில் மண்ணடுப்பில் கிளையடுப்பும் உண்டு. மண்ணடுப்பின் பக்கவாட்டு சுவற்றிலிருந்து பெரிய துளையிட்டு எரியும் நெருப்பு அதன் மூலமாக சென்று பக்க அடுப்பாக மேலே தணலாக எரியும். இதை கொடியடுப்பு என்றும் சொல்வர். கிளை வழி வந்தவர் என்றால் வம்சாவழி என்று பொருள். கிளை கூட்டுதல் என்று கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்பட்டிருப்பீர்களேயானால் அதற்கு பொருள் என்ன? விடை தெரிய பிப்ரவரி மாத நமது மண்வாசம் இதழ் வாங்குங்க, வாசியுங்க.